ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் பற்றி யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்தவங்க, ஏன் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு சிஎம்மாக இருந்தவங்க, அவங்க வச்சிருக்க சொந்த காரங்களை ஏற்றிட்டு போகிறது கூட ரொம்பவே தயங்குவாங்க. தன்னோட கட்சியில் இருக்க அடிப்படை தொண்டனை காரில் ஏற்றலினா கூட பரவாயில்லைங்க, தீவிர தொண்டன் ஏன் எம்எல்ஏவை ஏற்றிட்டு போகிறது கூட ரொம்பவே சுத்தபத்தமெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஜாதியா, நம்ம மதமாக, நமக்கு ஈக்குவலாக செல்வாக்கு இருக்குதா அப்படின்ற தகுதியெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம காரில் இவங்களை ஏற்றலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கவே செய்வாங்க. இப்படிப்பட்ட முதல்வர்கள் வாழ்ந்த இந்த இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்டே விட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்கூல் குழந்தைங்களை தன்னோட காரில் ஏற்றிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, சென்னையிலேருந்து புதுச்சேரி போகிற வழியில் லைட்டாக மழை தூரிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு ஒரு 4 ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, மழையிலே நனைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த வழியில் வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் காரை நிப்பாட்டி அந்த குழந்தைங்க அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரித்து அந்த குழந்தைங்களோட வீட்டுக்கு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த 4 குழந்தைகளையும் தன்னோட காரில் ஏற்றிக்கிட்டாரு. அப்புறம் டிரைவர்கிட்ட சொல்லி பக்கத்தில் இருக்க கடையில் ஏதாவது போய் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லி சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்களை வீட்டிலே கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருக்காரு நம்ம சிஎம் விஜய் அவர்கள். இதுவே இந்த இடத்துல முன்னாள் முதலமைச்சர் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க நடந்து போகிற பக்கத்தில் சேராத இருந்துச்சு வச்சுங்களேன், வேணும்னு இந்த சேர்த்து மேலே காரை ஏற்ற சொல்லி அந்த குழந்தைங்க மேலே சேர்த்தவாரி இறச்சிட்டு போயிருப்பாரு நம்ம முன்னாள் முதலமைச்சர். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், மனிதாபிமானம் உள்ளவர், மனுஷனை சக மனுஷனா மதிக்கிறவர். அதனால தான் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நான் உதவி பண்ணிட்டேன் அப்படின்னு ஊருக்கே விளம்பரப்படுத்தாம அடக்கமா செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால தான் எப்பவுமே ஒரு பக்கம் கடவுளும் மக்களும் துணையா நிற்கிறாங்க. ஏன் இப்போ ரீஎலெக்ஷன் வந்தா கூட தலைவன் 200 தொகுதி அசால்ட்டா ஜெயிப்பான். 200 தொகுதி அதுக்கு மேலே அடிப்பாரு. இவர்கிட்ட பணம் மட்டும் அளவுக்கு அதிகமா இல்லைங்க, நல்ல குணத்தையும் அளவுக்கு அதிகமா வச்சிருக்காரு. அதனால தான் இவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரே திருவிழா கோலமா மாறிடுது.